புரியுதா? சரி சார், கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சார். இது விஷயமா ஒரு சில என்கொயரி இருக்கு, நீ ஸ்டேஷன் வர வேண்டியிருக்கும். வந்துடுறேன் சார். அப்போ நீங்கள் 2 பேரும் கிளம்பலாம். சார் வரோம் சார். வரங்கய்யா. ஏன் தவசி கொடைக்கானல் வந்ததுலேருந்து ஒரே டென்ஷனாகவே இருக்கிற? சொல்லு. இந்த புதுசாக வந்திருக்கிற போலீஸை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுவேனா ஏது பண்ணுவேனா எனக்கு ஒன்றும் தெரியல. அதான் கொஞ்சம் சிந்தனையிலேயே இருக்கிறேன் நான். எதுக்கு தவசி பயப்படுற? நீ மட்டுமா தப்பு பண்ண? நானும் தான் தப்பு பண்ணேன். என்னதான் இருந்தாலும் நம்ம கூட இருந்தவங்க 3 பேர் செத்து போயிட்டாங்களப்பா. அதை நினச்சா தான் மனசு கஷ்டமாக இருக்குது. எதுக்கு கவலைப்படுற தவசி? நான் இருக்கிறேன் தவசி. நான் விட்டுருவேன் ஒன்று. என்னுடைய தைரியத்தில் தான் நான் உட்காந்துருக்கிறேங்க. என்ன நான் சொல்கிறது? அதான் நம்ம கொடைக்கானல் எதுக்காக வந்திருக்கிறோம். எல்லா கவலையும் மறக்கணும். உன்னை கூட்டு போகும்போது சும்மா கும்முன்னு கூட்டு போறேன். நீ எதை பத்தியுமே கவலைப்படாத தவசி. ஒரு நிமிஷம். ஓகே, போயிட்டு வா. பயப்படாம போ. எதை பத்தியும் நினைக்காம போயிட்டு வா. இவனுக்கு தைரியம் சொல்றோம், ஆனா நம்ம மனசே பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. எல்லாம் அவன் இருக்கிறான். பச்சை கலர் ஜர்க்கின் போட்டு கருப்பா ஒருத்தர் போனாரா? இது வழியா தானா? தவசி ஐயோ, தவசி தவசி நீ எங்க இருக்க? தவசி சார் நான் ஸ்பாட்டில் நெருங்கிட்டேன் சார். We'll catch soon. Come on. தவசி தவசி எங்க போயிருப்பா? எங்க போய் பார்க்கறது? தவசி தவசி ஆளை காணமே. டிரைவர் வரதுக்கு லேட் ஆகும், இங்கேயே வெயிட் பண்ணு. சிகரெட்? தம்பி மேட்ச் பாக்ஸ். இது அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்கு. ஐயோ என்ன விட்டு, என்ன விட்டு விட்டு, ஐயோ ஐயோ என்ன விட்டு விட்டு விட்டு, என்ன விட்டு, ஐயோ 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 ஐயோ. இந்த பக்கம் ஏதாவது புதுசா ஆள் நடமாட்டம் இருக்கா? ஒருத்தர் ஓடினார் சார், அதுக்கு பின்னாடி ஒருத்தர் விரட்டிட்டே போனார் சார். அவனா தான் இருக்கும். ஓகேப்பா. தவசி தவசி எங்க போனா? சார் இந்த இடத்துல நிறைய சூசைட்கள் நடந்துருக்கு சார். ஓஹோ, இன்னும் ரொம்ப தூரம் இறங்கி போகும்போது. இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா? சார் எனக்கு என்னமோ இந்த பக்கம் தான் சத்தம் அதிகமாக கேட்குதுங்க சார். இந்த பக்கமே போகலாங்க சார். போகலாம். தவசி 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 எங்க இருக்க? ஐயோ ஐயோ ஐயோ, குமார் குமார் காப்பாத்து குமார். குமார் 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 காப்பாத்து 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 குமார் காப்பாத்து. ஐயோ 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 ஐயோ
அம்மா 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 ஐயோ ஐயோ இங்க ஒரு சத்தம் கேக்குதுல, உங்களுக்கு கேக்குதா? ஆமாங்க சார், எனக்கும் கேட்குங்க சார். சீக்கிரம் வாங்க. தவசி தவசி தவசி, நீ எங்க இருக்க? ஐயோ, சீக்கிரம் come on, fast. தவசி 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 தவசி, என்னாச்சு? தவசி என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, தவசிக்கு என்னாச்சு? தவசி தவசி தவசி, ஐயோ 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 தவசி, ஐயோ தவசி 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 தவசி, மூச்சு போச்சு இல்லாம இருக்கானே. சார், நம்ம தேடி இருந்த அக்யூஸ் அதான் அவன் தான் சார். பிடி அவனை, கோ. நான் எந்த தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணல. நானும் தவசியும் கொடைக்கானல் வந்தோம். ஆனா தவசிக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீயும் தவசியும் எதுக்காகடா இங்க வந்தீங்க? சார் கேக்குறேன், சொல்றா. சார் சார் இருங்க சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க அடிக்காதீங்க சார். அவன் எங்கடா? சார் தவசி அங்க 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 கிடக்கான் சார். காட்டுறா. வாங்க சார், வாங்க வாங்க சார். தவசிக்கு என்னமோ ஆயிடுச்சு சார். சார் சார், நானும் தவசியும் கொடைக்கானல் வந்தோம் சார். நாங்கள் எது தப்பு பண்ணல சார். அவனை இங்க கொண்டு வா. சார், இந்த மாதிரிலாம் கேட்டா சரி வர மாட்டான். நீங்க கேளுங்க சார். சார் இங்கே புதைச்சிருவேன். உண்மையை சார் சொல்றேன் சார், சொல்றேன் சார். புதை கேட்டா உண்மையை சொல்றியா? இல்ல சார், சொல்றேன். ஐயோ இல்ல சார், சொல்றேன் சார், சொல்றேன் சார். சொல்லு. முதல்ல செல்லாயியை நான் குளத்தங்கரையில் தான் பார்த்தேன். இது வரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணுங்களை தொட்டிருக்கிறேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு ஏற்படாத ஒரு மோகம் நான் செல்லாயியை தொட்டவுடனே எனக்கு ஏற்பட்டுச்சு. அவன் கோவத்தில் என் கையை தட்டி விட்டு போனான். அதுக்கப்புறமா நான் அவளை பஸ்ஸில் சந்தித்தேன். அவள் தோழியோடு வந்திருந்தா. என்னை வெறுப்பாகவே பார்த்துக்கிட்டு இருந்தா. இருந்தாலும் எனக்கு அவன் மேலே உள்ள மோகம் தீரவே இல்லை. ஒரு நாள் நான் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு பையன் கூட வந்தா. அப்போ எனக்கு தெரியல அவன் அவளுடைய லவ்வரன்ட்டு. நான் நண்பர்களோட சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியாக வந்தா. போய் அவளை வம்பு கிழித்தேன். அன்னைக்கு என் ஆசையை தீர்த்துக்கணுன்ட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்தேன். அவள் கோபத்தில் என்னை தள்ளி விட்டு போயிட்டான். போனவ கொஞ்ச நேரத்தில் அவள் லவ்வரை கூட்டிகிட்டு வந்திருந்தா. அப்போ நாங்கள்லாம் தண்ணி அடித்து எல்லோரும் மட்டையாயிட்டோம். வந்தவன் எல்லாரையும் பிடிச்சி அடித்து போட்டு எங்களை தள்ளி விட்டு கடைசியாக மூர்த்தியுடைய சட்டையை பிடிச்சி
அவமானப்படுத்திட்டு போயிட்டான். இதை நாங்கள் மறந்தாலும் மூர்த்தி வந்து மறக்கவே இல்லை. மூர்த்தி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறமா மூர்த்தி அவனை விடக்கூடாது, அவனை தூக்கணும்னு முடிவு பண்ணான். இதையே எனக்கும் நான் சாதகமாக்கிக்கிட்டேன். அவனை தேடி நாங்கள் அலைஞ்சோம். கடைசி அவன் வீட்டுக்கே போனோம். வீட்டில் அவன் கிடைக்கல. அவன் தினமும் சுற்றுற பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தோம். அங்கேயும் அவன் எங்கள் கண்ணில் சிக்கலை. அப்புறமா அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நாங்கள் விசாரித்தோம். அவனை பற்றி சரியான பதில் இல்லை. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது செல்லாயும் குமரேசனும் ஊரை விட்டு வர்றதுக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. இதுக்கப்புறமாவும் நம்ம செல்லாயை விட்டோம்னா சரியான சந்தர்ப்பம் கிடைக்காதுன்ட்டு தூக்குன செல்லாயை. ஆடினா என்னடி கத்திட்டு இருக்கிற? அவனே அடி வாங்கி படுத்து கிடக்குறான். குமரேசன் எங்க இருந்து காப்பாத்தி போறான். இனிமே நான் தாண்டி உனக்கு எல்லாமே. ஆடி போடா.